டைட்டில் தான் நடித்தாங்க. ஆனால் அவங்க இளமை ரகசியம் நான் இன்னைக்கு நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். 300+ ஃபிலிம்ஸ் அண்ட் ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு டிரெக்டராகவும் சரி, ஒரு பிஸ்னஸ் விமனாகவும் சரி, ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மராக இன்றைக்கும் லைம் லைட்டில் இருந்து நம்ம மனசை கொள்ளை அடிச்சிட்டு இருக்க ராதிகா சரத்குமார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராதிகா சரத்குமார் அவர்களே மேடை கழைக்கிறேன். உங்கள் விஷஸ் ப்ளீஸ் மேம். வணக்கம். நான் மேடையாக இருப்போதே என் வீட்டுக்காரர் பார்த்து பேசுமா அப்படிங்கிறாரு. பார்த்து தான் பேசுகிறேன். அதனால சொல்லு. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியாக இருக்கிறவங்கள தான் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இளமையாக இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 padam, produced by Mr. Jagadish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி அ குட். ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்த படமே பொறுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சரத்குமார் அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ நான் இளமைன்னு சொல்லணுமா எப்படின்னு தெரியல, பட் இன்னைக்கும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற சிறப்பழைப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், தயாரிப்பாளர் ஜெகதீஷ் அவர்கள், கார்த்திக் பெருமாள் இயக்குனர் அவர்கள், విక్రాంత్, సుదీప్, ఐశ్వర్య రాజేష్, శ్రీప్రియ గారు, మీ అందరికీ నమస్కారం అండి. సార్ உங்களை பார்த்து శ్రీప్రియ గారుன்னு சொன்னாலும் தெலுங்கு போயிட்டேன், சாரி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான் முதல்ல வந்து ஒரு படம் இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing, because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன்னா என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீப்ரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நான் அப்படி தான் தெரிகிறேன் நான் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன்னா என்னை கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்கள் எப்படி இருக்கு. Under 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட். எனக்கு எடுத்துகிட்டு வச்சுங்க டைட்டிலு. அதில் அந்த டைட்டிலே வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்ருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் will definitely do a good job. அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல், she rarely appreciates people like ஸ்ரீப்ரியா காரு. 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா she has seen you from small. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி a star, a great star. அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான்லாம் சொல்ல மாட்டேன். Everybody has to become big stars. You should be liked by the people and you should entertain them, keep on entertaining them. ஏன்னா this is only media which makes them laugh. ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள்னு சொல்லும்போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்துருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி
இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு சினிமாட்டோகிராஃபராக தன்னோட பயணத்தை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக உயர்ந்துள்ள நட்டி அவர்களை பேசுமாறு. இப்போ இருக்க எமர்ஜிங் ஆக்டர்ஸ்க்கு இவங்க ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க. அவ்வளோ வேர்சட்டலான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்காக கொடுத்துட்ருக்காங்க. பல ஆண்டு காலமாக சினிமாவே ஆண்டு கொண்டுட்டு இருந்த ஸ்ரீபிரியா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேளை பேய் கிழவி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், தாய் கிழவி போயிட்டதுனால. எல்லாருக்கும் வணக்கம். ராதிகா சொன்னாங்க விக்ராந்த் வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்னு. எனக்கு விக்ராந்த் அம்மாவை சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒரு சின்ன நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த வயசில் வேணால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ற வருடம் ஒரு சிசிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீகில் வந்து நாங்கள் வந்து சென்னை டீமை வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு வந்து என்னுடைய சன்ஸ் மாதிரி. அவங்க எல்லாரும் நான் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு ஆர்மியாக அவங்க என் கூட நிற்பாங்க. அவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஆல் மை சன்ஸ் ஐ ஹியர். அதில் விக்ராந்த் நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அவங்க அம்மா, அவங்களோட அப்பா, 3 ஜெனரேஷனாக எனக்கு வந்து அவங்க வேணுங்கப்பட்டவங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப அமைதியான ஒரு திறமையான ஒரு பையன். அவர் வந்து என்னை இந்த விழாவுக்கு கூப்பிடும்போது உண்மையாக சொல்கிறேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஃபங்க்ஷன் மேம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஹயத் ஹோட்டல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட்டு கிளம்புனா தான் இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு வர முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா. நிச்சயமாக வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்பில் எந்த ஜங்ஷனில் வேணால் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி இங்கே ஐஸ்வர்யா வந்து அவங்கள எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பேய் டான்ஸர். அவங்க பிரமாதமாக எனக்கு என்னுடைய முதல் படத்தில் அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமாக ஒன்றுமே வராது. அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டே நான் வாயாசிச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லோரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது, அது எப்போவும் அங்கே இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணி போயிட்டுருப்போம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்க கெட்டியாக. ட்ராவல் டில் தி எண்ட். தேங்க்யூ.